ஏழரை சனி நடக்கக்கூடிய காலகட்டங்களில் பெரிய கெடுதலா கொண்டு போய் நிறுத்தாது. இருந்தாலும் பணத்தடை, பொருளாதாரத்துல சில பிரச்சனைகள், பேச்சுல, குடும்பத்துல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அப்படிங்கறத ஒரு சின்ன அட்வைஸ். அடுத்தது பாருங்க செவ்வாய். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் இருக்கக்கூடிய வீடு 9ஆம் வீட்டுல போய் இருக்குது. அப்ப 3 குடையர் 9ல இருந்ததுன்னா சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும், முயற்சிகள் கைகூடும். ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு முயற்சி பண்றீங்க, நடக்கல, ஏன்னா வக்கரமா இருக்கும்போது கொஞ்சம் நடக்கிறதுக்கு தாமதப்படுத்தும். கடுமையான முயற்சி போடுங்க, விடாமுயற்சி போடும்பொழுது நிச்சயமா அதுக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைத்தே தீரும். அப்ப அவரே 10 குடையவராகி 9ல் இருக்கும்பொழுது தர்ம கர்மாதிபதி யோகம் வேலை செய்யும். தந்தையினுடைய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பது, கோவில் கட்டுமான பணிக்கு உதவுவது, தந்தைகிட்ட ஏதாவது ஒரு உதவிகள் கேட்பது, இதெல்லாமே நிச்சயமா உண்டு. அவர்கள் மூலமாக ஏதாவது ஒரு பயன்கள் அப்படிங்கிறது உண்டு. ஆனா 3, 9 தொடர்பு அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு தைரியத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும். அடுத்த கட்ட பாதைக்குண்டான வழிகள் என்ன அப்படிங்கறத காட்டி கொடுக்கும். அடுத்தது பாருங்க உங்களுக்கு புதன். புதனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா 5, 8 குடையவர். 5, 8